யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு வாலிபரை குறித்து வாசிக்கிறோம். அந்த வாலிபனுடைய பெயர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு ஜாஷுவா. அந்த வாலிபன் அவனுடைய வித்தியாசம் அல்லது விசேஷம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தாரா. அல்லேலூயா. எல்லாரும் போயிட்டாங்க, ஆனா இவரோ தேவனுடைய கூடாரத்துல பிரியாமல் இருந்தார். இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல தேவன் மோசையோடு பேசினார். எந்த அளவுக்கு கர்த்தர் அவரோடு பேசினார் அப்படின்னா, கூடாரத்தில், தெய்வீக கூடாரத்தில் இருக்கிற திரைசீல எவ்வளவு லென்த்ல இருக்கணும், எவ்வளவு பிரெத்தில் இருக்கணும் என்கிற அளவு வரைக்கும் பேசினார். என்ன குள்ளா போடணும், எந்த ட்ரெஸ் ஃபேப்ரிக் எப்படி இருக்கணும்ன்ற அந்த அளவுக்கு மோசையோடு கர்த்தர் பேசினார். ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மனந்திறந்து கர்த்தர் மோசையோடு பேசினார். கூடாரத்தில் நடக்குது இதெல்லாம். இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டே மோசே கூட வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா யோசுவா தரித்திருந்தான், பிரியாதிருந்தான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவ ஜனமே, இந்த நாட்களில் அநேகர் வருவதும் போவதும் உண்டு. அநேகர் கர்த்தரிடத்தில் ஏதோ ஒரு நன்மைக்காக தேடுவதும் உண்டு. இந்த நன்மையை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, அப்பா என் வாழ்க்கையெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி மறந்து போவதையும் பார்த்திருக்கோம். ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக இயேசு அண்டையிலே திரளான ஜனங்கள் வருவதும் உண்டு. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் அவரை விட்டு பிரியாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவ ஜனங்களை நல்லா கவனிங்க. இந்த கூடார அனுபவம் என்பது யார் ஒருவன் ருசிக்கிறானோ அவனை கொண்டு கர்த்தர் யோர்தானை பிளப்பார், எரிகோவை இடிப்பார், அவனை கொண்டு பங்கிட செய்வார், அவனை கொண்டு ஜனங்களை வழி நடத்துவார். He will be an amazing leader. லீடர்ஷிப் என்பது ஜனங்களுக்கு முன்பாக நிற்பது மட்டுமல்ல, எங்க நிற்பது அப்படின்னா கூடாரத்தில் நிற்பது. தேவன் அண்டையில கர்த்தருடைய கூடாரத்தில் நிற்கிறவன் தான் ஜனத்தை சரிவர கர்த்தருக்கு நேராக நடத்த முடியும். இவன் தேவனுடைய கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்ததுனாலதான் வாக்குத்தத்தங்களை ஜனங்களை சுதந்தரிக்கும்படியாக செய்தார். அல்லேலூயா. இன்னும் சில பேரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த, உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான் வேதத்துல. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. Matthew 17:4. மத்தேயு 17வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 17:4. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, நம்ம இங்க இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால், உங்களுக்கு சித்தமானா இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக, எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். கூடாரங்களை போடுவோம் என்றார். கூடாரங்களை போடுவோம் என்கிறவன் மறுதலித்து பின்மாற்றத்துக்குள்ளாய் போயிட்டா. கூடாரத்தை விட்டு பிரியாதிருக்கிறவன் யோர்தானையும் எரிகோவையும் தடைகளை நீக்கி வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொண்டான். பாருங்க. அல்லேலூயா. எத்தனை சிங்கங்கள் கரிச்சித்தாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுங்கினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், உம்மை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்கலாகாது என்கிற அந்த இருதயத்தின் வாஞ்சையும் பிரீதியும் யாருக்குள்ள இருக்கோ அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஆமென் சொல்லிடுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, வறுமையோ, வேதனையோ, நிர்வாணமோ, அவமானமோ, துன்பமோ, துயரமோ, பட்டினியோ, பிணியோ எது இருந்தாலும் சரி, தெய்வீர் உங்களுடைய அன்பை விட்டு என பிரிக்கலாகாது. அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எத்தனை பேரால் இந்த வாக்குத்தத்தங்களுக்கும் வசனத்திற்கும் ஆமென் ஆண்டவரே என்னையும் உம்மை விட்டு பிரியாதவனாக மாற்றிவிடும். சூழ்நிலையானாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு ஓடி போகாதபடிக்கு அந்த கிருபை தாங்க. கைகள் மேல சொல்லுங்களேன், கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, ரகதானா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. ஆமென்.